தாய் சீதலாதேவி மாரியம்மனோட கோயில் வேலைகள் இன்று வெற்றிகரமாக ஆரம்பித்தாயிற்று. வாஸ்து பூஜை, பூஜை, நவதானியங்கள், அதை முறைப்படி எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாஸ்து பூஜையை நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு, கோயில் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நவதானியம் அதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது கலசம், அடுத்தது இது சுமங்கலி பூஜைக்கு ஒரு 5 சுமங்கலி அழைச்சிருந்தேன். அடுத்தது பூஜை நம்ம எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவும் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸில் நான் 2 குடம் தண்ணி விட்டு கழுவிட்டு நம்ம முதல்ல பிள்ளையாரை பிடிக்கிறோம். நம்ம பிள்ளையாரை பிடிச்சி நம்ம கல் 9 கல் நான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. அந்த கல் மேலே ஒரு வெற்றிலை வச்சு விநாயகர் பிடிச்சி மஞ்சள் வச்சுட்டு, அடுத்தது அந்த 9 கல்லுக்கும் நம்ம முதலில் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இப்படி வைத்து நம்ம முதலில் ரெடி பண்ணி அந்த கற்களை வைத்து கொண்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூஜைகளை பார்ப்போம். கல்லை நல்லா கழுவிட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம அது மேலே ஒரு நல்ல மங்களகரமாக ஏதோ ஒரு கோலம் அரிசி மாவில் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக அவங்களுக்கு ஒவ்வொரு கல்லுக்குமே நம்ம பூக்கள் வைத்து, இப்போ நீங்கள் 9 சுமங்கலி அழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 9 ஜாக்கெட் பிட்டு வச்சு அதில் தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல், வெற்றிலை, பாக்கு இப்படி எல்லாமே நீங்கள் செட்டாக எடுத்து அந்த கல்லுக்குமே நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அந்த 9 சுமங்கலிக்கும் நீங்கள் பொட்டு வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் நம்மளோட கோயில் பிள்ளைங்களா ஏற்கனவே கொஞ்சம் கட்டி பாதியில் வேலை நின்று போயிட்டு நிதி வசதி பத்தாததுனால இப்போ திரும்ப அந்த பசங்களும் வேலை செஞ்சவங்களும் வெளியூர் போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ திரும்ப அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, நம்மளால் இயன்றதை வச்சு சிறிதாக நம்ம கோயில் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வாஸ்து நாள் அப்படிங்கிறதுனால நேற்று ஒரு முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு நான் ஒரு கல் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தரேன். இப்போ கலசத்தை நீங்கள் தண்ணி ஃபுல்லாக அந்த தண்ணியை நிறச்சிக்கிட்டு இந்த விளாமிச்சை, வேறு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு எல்லாம் போட்டு மாயில் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை விட்டு நம்மளோட தெய்வங்களை, குலதெய்வங்களை, நம்ம கும்பிட போகிற தெய்வங்களை, இப்போ எல்லா தெய்வங்களையும் அந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் நல்லா மனப்பூர்வமாக வேண்டி, காவகணம் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனப்பூர்வமாக வேண்டி அதில் இறக்கி வச்சுக்கோங்க. நம்மளோட தீபம் 2 பக்கமும் 2 தீபம் நான் ஏற்றி வச்சுருக்கேன். ஏற்றி வச்சுட்டு நம்ம அச்சதை கொண்டு இந்த விநாயகரை ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம எழுந்தரில் செய்து வேண்டிக்கிட்டு, அடுத்தது நவக்கிரகங்களுக்குள்ள அந்த 9 கல்லையும் நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு, நல்லா நம்ம எல்லா தெய்வத்தையும் வேண்டி ஆவகணம் பண்ணி, நீங்கள் உங்களோட குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வேண்டி அந்த கல்லில் எழுந்தருளி நம்மளோட வேலைகள் தடையின்றி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெற்றிலை, பாக்கு, தாம்பூலம், அந்த பழங்கள் உங்கள்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் முறைப்படி தேங்காய் உடச்சி வச்சு இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஊதுபத்தி இந்த மாதிரி சாம்பிராணி போட வசதி இருந்தால் போடுங்க. நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் ஏற்றி வச்சுருக்கிறேன். ஏற்றி வச்சுட்டு நம்ம அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பஞ்சகவியா தீபம், ஒரு அக்னி வளர்க்குறது நல்லது, ஒரு ஹோமம் வளர்க்குறது நல்லது. அந்த இடத்துல நம்ம வசதி இல்லாத அந்த இடத்துல நான் பஞ்சகவியா தீபத்தை அந்த அக்னி கோத்திரத்துக்கு சமமாக விநாயகர் முன்னாடி நான் ஏற்றி வச்சுருக்கிறேன். இந்த பஞ்சகவியா தீபம் மட்டும் ஒரு அகல் மடல் மேலே ஏற்றி வைங்க. நாங்கள் அவசரத்தில் அது எடுக்காமல் வந்துட்டேன். அதனால் நான் கல் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். பிறகு அதை நான் பித்தளை தாம்பாளத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அதை அந்த பஞ்சகவியா தீபத்தையே நம்ம இதுக்கு ஒரு யாகமாக நினச்சி நம்ம மனப்பூர்வமாக நம்ம, ஏன்னா பசுவோட உடம்புலேருந்து வர்றது. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த வேப்பங்குச்சி, ஒரு 2 அடி அளவுக்கு ஒரு வேப்பங்குச்சியை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பள்ளம் 2க்கு 2 அந்த அளவுக்கு நம்ம ஒரு பள்ளம் எடுத்துக்கணும். அந்த பள்ளத்தில் தான் இந்த குச்சியும் நம்ம வைக்க போகிறோம். இந்த குச்சியில் நம்ம என்ன வச்சுருக்கோம்னு சொன்னால் மா இலை, தர்ப்பை, வேப்பலை, இது 3ஐயும் ஒரு சிகப்பு வண்ண துணியால் நீங்கள் இறுக்கி கட்டி வச்சுக்கிடுங்க. அடுத்தது கலசத்துக்கு, அந்த விளக்குக்கு எல்லாத்துக்குமே இந்த கல் 9 கல்லுக்குமே வந்திருக்கக்கூடிய அந்த நான் 5 சுமங்கலி அழைச்சிருந்தேன். அந்த 5 சுமங்கலியுமே எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு அச்சதை போட்டாங்க. இதில் தீர்த்தத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி அந்த தீர்த்த பாத்திரத்துக்கு நீங்கள் செஞ்சீங்க. அதில் கலசத்தில் எல்லா சாமியும் நீங்கள் வேண்டி ஆவாகனம் பண்ணிக்கோங்க. இது நான் நீங்கள் ஐயர் வச்சு செஞ்சால் அவங்க முறைப்படி செய்வாங்க. இப்போ ஐயர் வராத பட்சத்தில் நீங்களே செய்யணும் அப்படிங்கிற சிறு அளவில் நம்ம வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி எளிமையான பூஜை உங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு மிகவும் சுலபமாக அழகாக நீங்கள் செஞ்சிடலாம். இதை உங்கள்கிட்ட காமிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். சாம்பிராணி நல்லா புகைய ஆரம்பிச்சிட்டு தேங்காய் உடச்சி வச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ சுமங்கலிகள் எல்லோரும் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க கல்லுக்கு. எல்லாருமே பொட்டு வச்சு முடித்ததுக்கப்புறம்
இதை வாஸ்து முறைப்படி நம்ம வெட்டப்பட்ட அந்த குழியில் வந்துட்டு இந்த கற்களை வச்சு நம்ம அடுத்தது பூஜை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அந்த குச்சியும் அந்த இதில் தான் நட போகிறோம். இதற்கு இடையில் நம்ம கோபூஜை மிக சிறப்பாக நம்மளால் இயன்ற அளவுக்கு சிம்பிளாக சிறப்பாக செஞ்சோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அடுத்த பதிவில் தரேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும், அதனால தான் அதை அடுத்த பதிவில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏற்கனவே இந்த கோயில் நம்ம வேலை ஆரம்பிக்கக்குள்ளே வாஸ்து நாளில் நான் ஆரம்பிக்கல, சாதாரண ஒரு நாளில் சிம்பிளாக செஞ்சு ஆரம்பித்தாச்சு. அது வேலை இடையில தடைப்பட்டு பணம் இல்லாமல் நின்றுடுச்சு. அதுக்காக தான் நம்ம முறைப்படி வாஸ்து பூஜை செஞ்சு நம்ம ஆரம்பித்தோம்னா நம்மளோட அடுத்தடுத்த வேலைகளுக்கு பணம் ஏதோ ஒரு மூலியமாக வரும். அம்பாள் வந்து விருப்பப்பட்டு நம்ம எல்லையில் வந்து உட்காரணுன்னு கனவுல தோன்றி பேசி எனக்கென்று ஒரு சிறு இடம் தாங்க அப்படின்னு கேட்டு அப்படி சக்தி பெற்ற அம்மனாக அவங்க வந்து நம்ம எல்லைக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம அம்மனை அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கான திருப்பணிகள் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதில் என்னன்னா அவங்க வேறு யார்கிட்டையும் பணமும் அவங்க வாங்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு சில பிள்ளைங்களை மட்டும் சேர்த்துக்கிறாங்க. அவங்கள மட்டும்தான் அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் வந்து வாங்கி இந்த கோயிலுக்கு சிமெண்ட் மூட்டையோ கல்லோ மண்ணோ இதெல்லாம் போடுறேன். இந்த கோயில் இங்கேருந்து கோயிலேருந்து ரோடுக்கு மெயின் ரோடு அளவுக்கு நமக்கு ஒரு 15-16 அடி தூரம் இருக்கிறது. அதையும் நம்ம நேராக சீட்டை போட்டு வச்சிட்டோம்னா பக்தர்கள் வந்தால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அன்னதானம் போடுறதுக்கு, அவங்க நின்று சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த அம்மனோட அனுமதியோட ஒரு சில பக்தர்கள்ட்டேருந்து நான் காணிக்கையை வாங்கிக்கிறேன். உங்களால் இயன்ற காணிக்கையை நீங்கள் தர முடிந்தால் இந்த அம்மனுக்கு தரலாம். இந்த சீதலாதேவி அம்மன் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்காங்கன்னு தெரியாது. யார் மனசுலலாம் அவங்க பூந்து கேட்குறாங்களோ அவங்க வந்து உங்களால் இயன்ற அந்த கோயில் திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்யலாம். நான் வந்து இந்த இடத்துல கோயில் இருக்கிறதுனால இங்கே கல்லை வச்சு அம்மனோட ஆசீர்வாதத்தோடு நான் அந்த தீபதூபம் எடுத்துக்கொண்டு அந்த குழியில் வந்துட்டு நம்ம கல் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து வீடுக்கு வாஸ்து பூஜை போடுறீங்கன்னு சொன்னால் அந்த குழியோட தலைமாட்டிலே நீங்கள் அந்த கற்களை நிப்பாட்டி பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த குழியில் வந்து இறக்கிக்கலாம். 2க்கு 2 அப்படிங்கிற அளவில் ஒரு வந்து ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம். எந்த இடத்துல வீடு கட்ட அளக்குறீங்களோ அதோட ஈசானிய மூலையில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு பதப்படுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நவதானியம் வச்சோம் இல்லையா, எடுத்து அந்த நவதானியத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த குழியில் போடுங்க. எல்லாருமே வந்திருக்க எல்லாருமே போடுங்க. முக்கியமாக அந்த வேலை செய்ய போகிற கொத்தனார் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்களையும் போட சொல்லுங்கள். இப்படி எல்லாருமா போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குச்சி கட்டி வச்சுருக்கோம் இல்லையாங்க, அந்த குச்சியை வந்து அதோட தலைமாட்டு பகுதியில் நட்டுட்டு நம்ம அந்த 9 கற்களை வந்து எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வரிசையில் 5, அடுத்த வரிசையில் 3, அடுத்த வரிசையில் 1 அப்படிங்கிற கணக்கில் நான் வச்சுருக்கேன். மேலே பிள்ளையார் வச்ச கல் தனியாக வச்சுருக்கேன். நான் ஒரு புத பகவான், குரு பகவான், சூரிய பகவான் இப்படி இந்த ஆதிக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிறேன். நான் கிழக்கு பக்கங்கிறதுனால இப்படி திருப்பியிருக்கேன். நீங்கள் எந்த தசை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லை நீங்கள் திருப்பி வச்சுக்கிங்க. இந்த முறையில் வைக்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல இதாக வாஸ்து இதாக இருக்கும். அந்த 9 to 10 அப்படிங்கிற டயத்தில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். அது இந்த வாஸ்துவோட நாள் இன்றைக்கி அந்த டைமும் நல்ல நேரங்கிறதுனால அந்த நேரத்தில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால 9 to 10 அப்படிங்கிறது குலுசம் அப்படிங்கிறது, அதாவது எது தொடங்கினாலும் நமக்கு வளர்ச்சி அடையும் அந்த டயத்தில். அதனால் அந்த நேரம் நமக்கு நல்ல நேரமாக அமைஞ்சி நம்ம வந்து இந்த ஏற்பாடை நல்ல விதமாக செஞ்சுருக்கோம். அடுத்தது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க நாங்கள் என்னென்ன முறையில் செய்கிறோங்கிறத. தண்ணி கொண்டுட்டு வாங்க தம்பி, வா புடி. எங்கள் அத்தா இங்கே வாங்க, பிடிங்க. 3 பேருமா சேர்ந்து ஊற்றுவோம். ஈஸ்வரி மாமாயி சீக்கிரம் கோயில் சீக்கிரமா இங்க வந்துடணும். அடுத்து எடுத்துக்க, அங்க அங்க இருக்குப்பா எலுமிச்சம்பழம் அறுத்து எடுத்துட்டு வாடி. 2 குங்குமம் வச்சு வைடி. அப்படியே இன்னும் 2 குடம் தண்ணி கொடுங்க. ஃபுல்லா குடம் ஃபுல்லா தண்ணி ஊற்றணும். அப்புறம் ஒன்று ஏற்றி விடணும். அடுத்தது கற்பூர தட்டை எடுத்துருவாயா, அந்த பஞ்சகவியோட சேர்த்து வச்சு ஏற்றி விடுயா கற்பூரத்தை. தாயே அவன் கையில தான் எல்லாம் இருக்கு. நான் காட்டுறேன். வெள்ளை எடுத்துருவா தம்பி. அந்த தாம்பாளத்தையும் அப்படியே எடுத்துருவா. பழம்பாக்கெல்லாம் எடுத்துருவா.
அந்த பழப்பாக்க தட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துரு. அவ்வளோதான் பிள்ளைங்களா, வாஸ்து பூஜை வெற்றிகரமாக முடிஞ்சிட்டு நம்ம இப்படி தான் பூஜை பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கல் வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு இந்த வச்சு கட்ட ஆரம்பித்தோம்னா நம்ம வீட்டு வேலை தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சிவன் கோயிலை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.